இன்ப வாழ்க்கை என்ற தலைப்பில் நவம்பர் 20, 2021 அன்று கிணத்துக்கடவில் நடைபெற்ற செம்மை வாழ்வு பயிற்சி வகுப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய உரை இது. வாழ்வியலுடைய ஒரு சில அடிப்படைகள் பற்றி நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் வாழ்வியல் என்ற ஒரு கொள்கையில் தனி மனிதருடைய இன்ப வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், எவ்வாறு அமையும் என்பதை பற்றிய ஒரு சில வழிகாட்டல்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். தனி மனித வாழ்க்கையில் இன்பம் என்ற கருத்து மிக எளிமையாக நடைமுறைப்படுத்தக்கூடியது, ஆனால் மனிதர்களால் மிக கடினமானதாக புரிந்து கொள்ளப்படுவது. ஒரு வேடிக்கையான முரண் என்ன என்றால், இயல்பு என்பதே எளிமையானதுதான். எளிமையாக இருப்பதும் எளிமையாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதும் தான் இயல்பு. ஆனால் இயல்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் மனிதர்கள் மிகவும் கடினமாக போராடுவார்கள். எது இயல்போ அது எளிமையாகவும் எளியதாகவும் தான் இருக்கும். ஆனால் அதை வரவழைப்பதற்காக, அதை புரிந்து கொள்வதற்காக போராடி அந்த இயல்பையே சிதைத்துக் கொள்வதுதான் மனிதருடைய சில 10 ஆண்டுகளில் உள்ள வழக்கமாக இருக்கிறது. இன்று அது முற்றி போயிருக்கிறது. எளிமையான ஒன்றை கடினமானதாக புரிந்து கொள்ள முற்பட்டு இந்த எளிமையான இயல்பே சிதைந்து போகும் அளவிற்கு மனித வாழ்க்கை சீர்கெட்டு கிடக்கிறது. நீங்கள் எது மிகப்பெரியது என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது மிகச் சிறியதாகவும் இருக்கிறது. நீங்கள் எதனை மிக மிக சிறியது என்று நினைக்கிறீர்களோ அது மிக பெரியதாகவும் இருக்கிறது. சிறியது பெரியது என்பவையெல்லாம் ஒப்பீடுகள். ஒரு நிலையை அடைய வேண்டும், அந்த நிலைதான் மிக மிக பெரியது என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அது உங்களுக்கு பெரியது, வேறொருவருக்கு அது மிகவும் சிறியது. நீங்கள் ஏதேனும் ஒன்றை மிக சிறியது என்று கருதுவீர்களே ஆனால் அது வேறு பலருக்கு மிக பெரியது. இது எல்லாமே மதிப்பீடுகள். மதிப்பீடுகள் என்பவை ஒப்பிட்டு விளைபவை. ஒப்பீடு இல்லாமல் மதிப்பீடு இல்லை. உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது ஒரு தன்னாய்வு. தன்னைத்தானே ஆய்வு செய்து கொள்ளுதல், தன்னைத்தானே புரிந்து கொள்ளுதல். அது புரிதலுக்கு வழிவகுக்கும். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வழி. உங்களை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்தால் ஒப்பீட்டை நோக்கி பயணிக்கிறீர்கள். உங்களுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்து இன்னொருவர் இருக்கிறார் எனும் பொழுதே ஒப்பீடு வந்து விடுகிறது. இந்த ஒப்பீடு ஏதேனும் சில மதிப்புகளைத்தான் முன்வைக்கும். மதிப்பீடு, ஒப்பீட்டிலிருந்து மதிப்பீடு விளையும். மதிப்பீடு என்று நான் எதனை குறிப்பிடுகிறேன் என்றால், சரி தவறு, நன்மை தீமை, நேர்மை நேர்மையின்மை, வெற்றி தோல்வி, இவை எல்லாமே மதிப்பீடுகள் தானே. அழகு அழகின்மை, இப்படி உள்ள கருத்துக்கள் எல்லாமே மதிப்பீடுகள் தானே. இந்த மதிப்பீடுகள் மனித வாழ்க்கைக்கு தேவையே இல்லை என்று நான் கூறவில்லை. மதிப்பீடுகள் இருக்கத்தான் செய்யும். என்னுடைய எல்லா கருத்துகளின் சாரமும் விளைவுகளை மறுப்பதல்ல, ஆனால் விளைவுகள் உங்களை வழிநடத்தக்கூடாது என்பதுதான். விளைவு என்பது ஆதியிலிருந்து வந்திருக்கிறது. ஆதி உன்னை வழிநடத்த வேண்டும், விளைந்த ஒன்று உன்னை வழிநடத்தக்கூடாது. விதை உனக்கு வேண்டும், விளைச்சலின் மீது அக்கறை காட்டாதே. உன்னிடம் விதை இருந்தால் அதை எப்படி விதைப்பது, எங்கு விதைப்பது, எப்பொழுது விதைப்பது, எப்படி வளர்ப்பது, எப்படி அறுப்பது என்ற எல்லா கருத்துகளும் உன்னிடம் இருப்பதாகத்தான் பொருள். நீ ஆதியில் இருந்தால் உன்னிடம் அந்தமும் இருக்கிறது என்றுதான் பொருள்.
ஆனால் அந்தம் உன்னை வழிநடத்தும்படி நீ இருக்கிறாயே, விளைச்சலை மட்டுமே பார்க்கிறாயே, ஏன் விதைகளை பற்றி நீ புரிந்து கொள்ள தவறுகிறாய் என்பதுதான் எப்பொழுதுமே என்னுடைய கருத்து. விதைகள் என்பவை ஆதி என்றால் நிலம், அதன் மூலம். ஆதிக்கு வந்துவிட்டால் மூலத்தை நோக்கி சென்று விடலாம். விதைகளை நன்கு புரிந்து கொள்பவர் நல்ல விளைச்சல் எடுப்பார். விதைகளை மேலும் மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள முற்படுகையில் அவர் நிலத்தை நோக்கி பயணித்து விடுவார், அவர் மூலத்தை நோக்கி பயணித்து விடுவார். அவ்வாறு நிலமாகிய மூலத்தை நோக்கி பயணித்தவருக்கு விதைகளையும் புரியும், விளைச்சல் புரியும், களை செடிகளை பற்றி புரியும், அங்கு வாழும் எல்லா உயிரினங்களை பற்றியும் புரியும், மழை, வெயில், பனி, காற்று ஆகியவற்றை பற்றியெல்லாம் புரிதல் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் அவர் மூலத்தில் இருக்கிறார். இதுதான் மனிதர்கள் பயணிக்க வேண்டிய வழிமுறை. ஆனால் இன்று மனிதர்களுடைய எண்ண ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது என்றால், விளைவுகளை பற்றி கொண்டே இருக்கிறது, விளைவுகளை வழிநடத்துகின்றன. ஒருவருடைய வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு விளைவை பார்க்கிறீர்கள், அந்த விளைவு உங்களை வழிநடத்துகிறது. அவர் இந்த நிலைக்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று அந்த விளைவிலிருந்து பயணிக்க தொடங்கி அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை உங்களுக்கு நிகழ வேண்டும் என்று கற்பிதம் செய்து கொண்டு உங்களுடைய இயல்பு கோட்டிலிருந்து வெளியேறி விடுகிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் விதை இருக்கிறது, ஒவ்வொருவருக்குள்ளும் நிலம் இருக்கிறது. ஆதியும் மூலமும் இல்லாத மனிதரை இங்கு படைக்கவில்லை, அம்மையப்பர் அப்படி படைக்கவில்லை. ஒரு சிறிய புல் படைக்கப்படும் பொழுது கூட அந்த புல்லுக்கு விதையும் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த விதைக்குரிய நிலமும் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த நிலத்திற்குரிய மழை, வெயில், பனி, காற்று, ஆகாயம் ஆகிய அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அருகம்புல்லுக்கு இவ்வளவு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தாவரமும் தன்னுடைய ஆதியையும் மூலத்தையும் நன்கு உள்வாங்கி கொண்டுதான் இந்த சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவற்றுக்கு அறிவு உண்டு, தெளிவான அறிவு உண்டு. தாவரங்களுக்கு பிற தாவரங்களை பார்த்து தானும் அதுபோல வாழ வேண்டும் என்ற கருத்தே இல்லை. எந்த உயிரினத்திற்குமே மனிதர்களை தவிர, மனிதர்களில் ஒரு சிலரை தவிர வேறு யாருக்குமே பிறரை போல் வாழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லை, அப்படி ஒரு கருத்தே இல்லை. குளங்களில் தாமரையும் இருக்கும், அல்லியும் இருக்கும். ஆனால் எந்த குளத்தில் தாமரை இருக்கும், எந்த குளத்தில் அல்லி இருக்கும் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த தாவரங்களுக்கு இருக்கும் மெய்யறிவு எவ்வளவு ஆழமானது என்று உங்களுக்கு புரியும். ஒரு குளத்தில் தாமரை இருக்கிறது என்றால் நீண்ட காலமாக அந்த குளத்தில் நீர் தேங்கியே இருந்திருக்கிறது. அந்த நீர் குளிர்ச்சியடைந்து குளத்தின் கீழே உள்ள மண்ணை கருமை வண்ணத்திற்கே மாற்றிவிட்டது. நீரின் அடர்த்தி குறைவாக இருக்கிறது. குளிர்ச்சி மிகுந்தால் குளத்தில் நீரின் அடர்த்தி குறையும். நீரின் அடர்த்தி குறைந்து விட்டது என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் அந்த குளத்தில் தாமரை என்ற தாவரம் முளைவிட்டு வளரும். அதுவரை வளராது. இது நான் கூறுவது இயற்கையான தாமரையுடைய முளைப்பு மற்றும் வளர்ச்சியை பற்றி. வேறொரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு வரத்தும் உண்டு, போக்கும் உண்டு. வரத்தும் இடையறா அடிக்கடி நிகழும், போக்கும் அடிக்கடி நிகழும். இது குளம் ஆயினும் இங்கு நீரின் ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்றால் அங்கு தாமரை முளைக்காது, அங்கு அல்லிதான் முளைக்கும். ஒரு குளத்தில் என்ன தாவரம் இருக்கிறது என்பதை பார்த்தாலே அங்கு உள்ள நீர்நிலையின் இயல்பு என்ன, அங்கு எப்படி மழை பொழியும், அங்கு போக்கு என்ன, வரத்து என்ன, இந்த நீரின் அடர்த்தி என்ன ஆகிய அனைத்தையுமே நாம் புரிந்து கொள்ளலாம். இதனை நாம் புரிந்து கொள்வது பெரிய விந்தை அல்ல, இது அந்த விதைக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் விந்தை. ஒரு விதைக்கு தான் எங்கு முளைக்க வேண்டும், எங்கு முளைக்க கூடாது என்ற மெய்யறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. அல்லியின் இலைகள் எல்லாம் நீரோட்டத்தை தாங்குவதற்கான வடிவமைப்பில் தான் இருக்கும். வட்ட வடிவமாக இருக்காது. அல்லி இலைகள் வட்ட வடிவத்தில் கூம்புகள் இருக்கும்.
கூர்முனைகள் இருக்கும். வட்ட வடிவம் கூர்முனைகள், அது அல்லி. ஏனென்றால் நீர் ஓட்டத்தில் அந்த இலை அப்பொழுதுதான் நிலைக்கும். தாமரை நிலை வட்ட வடிவமாக இருக்கும். அங்கே நீர் ஓட்டம் இருக்காது, நீர் தேக்கம் இருக்கும். ஒரு தாவரத்தின் இலை வடிவமைப்பிற்கு பின்னால் எவ்வளவு மறைபொருள்கள் இருக்கின்றன, எவ்வளவு ஞானம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு செடியை பற்றியும் புரிந்து கொள்ள இயலும். ஒவ்வொரு தாவரத்தின் வண்ணத்திற்கு பின்னாலும், அதன் முளைப்பு திறனுக்கு பின்னாலும் ஆதி இருக்கிறது. ஆதி நிலைதான் தாமரையாகவோ அல்லியாகவோ வெளிப்படுகிறது. இந்த பூக்களும் இலைகளும் விளைவுகள். இந்த விளைவுகளுக்கும் ஆதிக்கும் உறவு அறுபடவே இல்லை என்பதனால் இந்த தாவரங்கள் எல்லாம் சில 100 கோடி ஆண்டுகளாக இங்கே வாழ்கின்றன. தமிழர்களுடைய மரபில் காலத்தை குறிப்பதற்கு மலர்களைத்தான் குறியீடாக கொண்டார்கள். ஆம்பல் என்பது ஒரு கால குறியீடு. புவியில் முதலில் குளம் போன்ற அமைப்பு ஏற்பட்டு நீர் ஓட்டமும் இருந்த காலத்தில் விளைந்த தாவரம் ஆம்பல் என்பதனால் ஆம்பல் என்று கூறும்பொழுது அந்த தாவரம் முளைத்த காலத்தை அது கூறுகிறது. கமலம் என்பது இன்னொரு காலம், சங்கம் என்பது இன்னொரு காலம், நெய்தல் என்பது இன்னொரு காலம். காலத்தை குறிப்பதற்கு மலர்களை இதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். நீர் தேங்கிய காலம் எது, நீர் ஓடிய காலம் எது, நீரின் அடர்த்தி குறைந்த காலம் எது, கடற்கரையில் தாவரங்கள் முளைத்த காலம் எது என்பதனை பொறுத்துதான் அந்த கால எண்களுக்கு மலர்களை குறித்தார்கள். இதெல்லாம் தமிழ் கழக பாடல்களில் உள்ள கருத்துக்கள் இந்த கால குறியீடு பற்றி. இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்தது. இந்த சமூகத்துடைய தலைமுறையினராகத்தான் நீங்கள் அனைவருமே இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் தெலுங்கு அல்லது கன்னடா, மலையாளம் போன்ற தாய்மொழியை கொண்டவர்களாக இருந்தாலும் நான் குறிப்பிடும் காலத்தில் நாம் அனைவருமே தமிழர்களாகத்தான் இருந்தோம். அதன் பிறகு பிரிந்த மொழிகள் இது. அந்த மரபு நம் அனைவரிடமே இருக்கிறது. நம் அனைவருக்கும் சொந்தமான மரபு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மரபின் குழந்தைகள் இன்றைக்கு எந்த விதமான ஆதி நிலை பற்றிய புரிதலும் இல்லாமல் விளைவுகளின் மீது இவ்வளவு பற்று கொண்டால் எப்படி இன்ப வாழ்க்கை கிடைக்கும்? ஏன் விளைவுகள் மீது உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது என்றால் ஒப்பிட்டுக் கொள்கிறீர்கள். உங்களை நீங்களே பிறரோடு ஒப்பிட்டுக் கொள்கிறீர்கள். உங்களை நீங்கள் பிறரோடு ஒப்பிட்டால் ஒன்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அல்லது நீங்கள் தோல்வி அடைய வேண்டும். இந்த இரண்டை தவிர ஒப்பீடு எதையாவது தருமா என்று சிந்தித்து பாருங்கள். உங்களை நீங்களே வீழ்த்தி கொள்வதற்கோ பிறரை வீழ்த்துவதற்கோ நீங்கள் ஏன் துடிக்க வேண்டும்? உங்களுக்கு எது வழங்கப்பட்டதோ அது உங்களுக்கு மட்டுமே உரியது. உங்களுடைய இயல்பு, உங்களுடைய குணம், உங்கள் உடல் ஆகியவை உங்களுக்கு வழங்கப்பட்டவை. அது வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லையே. உங்கள் முகம் யாருக்கும் வழங்கப்படவில்லை. உங்களுடைய சிந்தனை திறன் பிறருக்கு இல்லை. உங்களுடைய செயல்பாட்டு திறன் இன்னொருவருக்கு இல்லை. இவ்வளவுதான் உங்களுக்கான உரிமைகள். உடலுக்கு வெளியே எதன் மீது உங்களுக்கு முற்றுரிமையோ முழு உரிமையோ இல்லை. இல்லை இல்லை இல்லை. இருப்பதாக கற்பிதம் செய்து கொண்டால் தான் நீங்கள் ஒப்பிடுவீர்கள். ஒவ்வொரு மனிதருக்குமே அவருடைய உடலுக்கு வெளியே எந்த உரிமையும் இல்லை. பிறர் தங்களுடைய உரிமைகளை வழங்கினால் நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வழங்கினால் உங்கள் உரிமையை பிறர் பெற்றுக்கொள்ளலாம். வழங்க பெறுவதுதானே அன்றி கேட்டு பெறுவதோ பிடுங்கி பெறுவதோ இல்லையே. உங்களுடைய உடல், இயல்பு, குணம், திறன்கள் உங்களுக்கு மட்டுமே உரிமையானவை. அவற்றில் உள்ள சிறப்புகளையே நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. அதற்கு மாறாக எதிரே இருப்பவர், பக்கத்தில் இருப்பவர், தொலைவில் இருப்பவர் எவற்றையெல்லாம் விளைவிக்கிறாரோ அவர் எப்படி மகிழ்ச்சி அடைகிறார், அவர் எப்படி நிம்மதியாக இருக்கிறார் என்றெல்லாம் பார்த்து பார்த்து உங்களுடைய ஆதியை நோக்கி நீங்கள் பயணிப்பதை நிறுத்தி விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு ஆதி இருக்கிறது என்பதே உங்களுக்கு தெரியாது. அந்த நிலைக்கு வந்து விட்டீர்கள். எத்தனை கோடி ஆண்டுகளாலும் தாமரை தான், அல்லி தான்.
அல்லியின் வகையினம் பெருகலாம், ஆனால் அது அல்லிதான். சூழலுக்கு ஏற்ப ஒரு புல்லும் தன்னை மாற்றிக்கொள்ளும், ஆனால் அது புல் தான், மரம் அல்ல. தகவமைப்பு நிகழும், ஆனால் அந்தந்த உயிரினத்துக்கு தான் நிகழும். ஒரு உயிரினம் இன்னொன்றாக அப்படியே தாவி குதிக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் தான். உங்களை நீங்கள் மேலும் செதுக்கலாம், திருத்தலாம், மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அப்பொழுதும் நீங்கள் தான். நீங்கள் இன்னொருவராக வாய்ப்பே இல்லை. இதனை புரிந்து கொள்ளாத விளைவுதான் உங்களுக்கு பெருமை, பொறாமை ஆகியவையெல்லாம் எழுகின்றன. இதனால்தான் நான் கடைசிக்கும் கடைசியான உண்மை என்னவெனில், ஒவ்வொருவரும் தனி மனிதரே என்று நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறேன். அது இறுதிக்கும் இறுதியான உண்மை. ஒவ்வொருவரும் தனி மனிதரே. அவருடைய வயிற்று வலி அவருக்குத்தான், அதை யாரும் பகிர்ந்து கொள்ள இயலாது. அவருடைய பசி அவருக்குத்தான், அவருக்காக யாரும் உணவு உண்ண இயலாது. இது அடிப்படை. இந்த அடிப்படையில் தெளிவாக இருந்துதான் இன்னொருவரோடு உறவாட இயலும். இந்த அடிப்படையை விட்டுவிட்டு தனக்கான உணவு பிறர் வயிற்றில் இருப்பதாக கருதுவது, தனக்கான தூக்கம் பிறரிடம் இருப்பதாக கருதுவது, தனக்கான நிம்மதி பிறரிடம் இருப்பதாக கருதுவது, தன்னுடைய வெற்றி பிறருடைய தோல்வியில் இருப்பதாக கருதுவது என்றெல்லாம் இருந்தால் ஒரு காலத்திலும் உங்களால் இன்பத்தை பற்றிய கற்பனை கூட செல்ல முடியாது. இன்பம் உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இன்பமாக இருத்தல் என்பது எல்லா உணர்ச்சி, எந்த உணர்ச்சி இருந்தாலும் அசையாமல் இருப்பது, நிலைத்தன்மையோடு இருப்பது. ஒரு 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 வகையில் சிவத்தை நெருங்குதல் இன்பமாக இருப்பது. அமைதியாக இருப்பது என்பது சிவநிலையே அடைந்து விட்டது. அமைதி இறுதியான, அது ஒரு இறுதி நிலை, அமைதியாக இருப்பது. நான் இன்பமாக இருப்பதற்கு தான் உங்களை அழைக்கிறேன். இன்பத்தையே உணரவில்லை என்றால் அமைதியை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதற்கும் அசையாமல் இருந்தால் அது அமைதி. அந்த அமைதியில் உணர்ச்சி இருக்காது, எந்த உணர்ச்சியுமே இருக்காது. எந்த உணர்ச்சிக்கும் ஆட்படும் நிலையே இருக்காது. உணர்ச்சிகள் வரும் போகும், அவ்வப்பொழுது ஆட்படுவோம், விடுபடுவோம். ஆனால் அசைவற்று இருப்போம் என்றால் அது இன்பம். இந்த இன்ப வாழ்க்கை தான் மனிதர்களுக்கு வேண்டும் என்பதுதான் நம் கருத்து. அமைதியான வாழ்க்கை தேடி கிடைக்காது, அது வந்து அமைந்தால் உண்டு. ஆனால் இன்பம் அனைவருக்கும் வேண்டும். ஒவ்வொருவரும் இன்பமாக வாழத்தான் பிறக்கிறோம். இது கெடுவதற்கு காரணமே அந்த உங்களுடைய ஒப்பீடு தான். ஒப்பீட்டிலிருந்து நீங்கள் மதிப்பீடுகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அந்த மதிப்பீடுகள் உங்களை சிதைக்கின்றன. நான் என்ன சொல்கிறேன் என்றால், மதிப்பீடுகளே இல்லாமல் வாழ முதலில் பழகுங்கள் என்கிறேன். மதிப்பீடுகளை தொடர்ந்து கொலை செய்து கொண்டே இருங்கள். அவை பிறந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அவற்றை கொன்று போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மிகவும் கடினமான செயல். இந்த சமூகத்தில் மிக 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 கடினமான செயல் அது என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே ஒரு மதிப்பீட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் இயல்பில் இருந்தாலும் அதன் மீது கேள்வி எழுப்பப்படும். அதற்கு நீங்கள் சில பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கடினமான செயல்தான். ஆனால் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கை நிலையை விட அது எளிமையானது. நீங்கள் மதிப்பீடுகளுக்கு ஆட்பட்டு போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வெற்றி அடைவதை விட இது எளிமையானது. இதற்கு என்ன வேண்டும் என்றால், ஒடுங்க தெரிய வேண்டும். இதுவரை எது உங்களுடைய வழி என்று கூறினேன், இப்பொழுது அந்த வழிக்கு எப்படி செல்வது என்று கூறுகிறேன். ஒடுக்கிக் கொள்ள தெரிய வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் தன்னை ஒடுக்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பார்க்கக்கூடாது, நிறைய பேசக்கூடாது, நிறைய கேட்கக்கூடாது. இந்த புலன்களை ஒடுக்க தெரிய வேண்டும். உங்களுடைய வாழ்வு எல்லை எதுவோ அதற்குள் வாழ பழக வேண்டும். இதுதான் அடிப்படையான. உங்களுடைய வாழ்வு எல்லை எது, உங்களுடைய மனித உறவு எல்லை எது, அத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். கருத்துக்களை கேட்கும் போது கூட உங்களுக்கு பொருத்தமான, உங்களை நான் ஏற்கனவே கூறியது போல ஆதி நோக்கி அழைத்து செல்வதற்கான கருத்துக்களை மட்டும்தான் செவிமடுக்க வேண்டும். அது ஆதி நோக்கி அழைத்து செல்கிறதா இல்லையா என்ற குழப்பம் இருந்தால் செவிமடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் பல கருத்துக்களை கேட்கிறீர்கள்,
பலரோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், பல கருத்துக்களை பற்றி வாதம் செய்கிறீர்கள். இது உங்களை விளங்கவே விடாது. நீங்கள் விரிவடையவில்லை, வெடிக்கிறீர்கள். வெடித்து சிதறிவிட்டு இரவு அடங்குகிறீர்கள். பலர் இரவிலும் அடங்குவதில்லை. விரிவடைய வேண்டும், வாழ்க்கை விரிவடைய வேண்டும், வெடிக்கக்கூடாது. உங்களுக்கு உங்கள் ஆதி எது என்று தெரியாது. நான் உறுதியாக சொல்வேன், உங்கள் ஆதியை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கூட உங்களுக்கு இல்லை என்று நான் கூறுவேன். நம்முடைய மரபில் பிறவி கொள்கையில் பாவம் புண்ணியமே இல்லை என்பது உங்களுடைய ஆதி. அது உங்களுக்கு தெரியாது. பிறவி கொள்கையே பாவ புண்ணிய கணக்கு என்பதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். நம்முடைய மரபில் வீடு பேறு அடைதல் என்பது துறவரம் அல்ல, நிறைவான வாழ்க்கைதான் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படித்தான் வீடு பேறு அடைந்த அனைவரும் வாழ்ந்தார்கள். அது உங்களுக்கு தெரியாது. இருப்பதையெல்லாம் இழத்தல் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாத கருத்துகள் ஆகியவைதான் வீடு பேறு அடைய செய்யும் என்றுதான் நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அளவிற்கு மேல் பொருள் சேரவும் கூடாது, வறுமையும் இருக்கக்கூடாது, வறுமை வந்துவிடவே கூடாது என்பது நம்முடைய மரபு. உங்களுக்கு வறுமை கடந்த காலத்தில் இருந்தால் அது ஒரு பெருமை. நான் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வறுமையில் இருந்தேன் தெரியுமா என்று சொல்லும் பொழுது வறுமையே பெருமையாகிவிடும். வறுமை நிகழ்காலத்தில் இருந்தால் அது துயரம். ஏதோ ஒரு வகையில் வறுமை மீது உங்களுக்கு பற்று இருக்கிறது. இன்று வறுமையில் இருக்கிறேன், நாளை பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுவேன் என்று கூறும் பொழுது அதில் உங்களுக்கு ஒரு முனைப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய மரபு இதற்கு எதிரானது. யாரும் வறுமையில் இருக்கவே கூடாது, வறிய நிலை என்பதே இருக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு. அது நம் ஆதி. அது உங்களுக்கு தெரியாது. இறையியல் கொள்கைகளை முன்வைப்போர் அனைவருமே நம்முடைய முற்காலத்தில் பிச்சை எடுத்தார்கள், ஏதுமற்றிருந்தார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய மரபு அதற்கு நேர் எதிரான வரலாற்று பதிவுகளை வைத்திருக்கிறது. அவர்கள் யாருமே பிச்சை எடுத்து வாழவில்லை, அவர்கள் அனைவருமே செல்வத்தோடு வாழ்ந்தார். ஒருவேளை வறுமை வந்தாலும் இருப்பதையெல்லாம் கொடுத்துதான் வறியவர்கள் ஆனார்கள். நம்முடைய மரபு செல்வமும் வேண்டும் என்கிறது, ஒரு அளவிற்கு மேல் சேர்த்து வைக்க வேண்டாம் என்றும் கூறுகிறது. இது ஆதி. இது உங்களுக்கு தெரியாது. உடல் 3 பொருட்களால் ஆனது. அந்த 3 பொருட்கள் எவ்வாறு சீர்நிலையில் இருக்கின்றன என்பதுதான் உடல் நலம் என்பது நம்முடைய ஆதி. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. எந்த நோய்க்கு எந்த அளவீடு, எந்த மருத்துவமனை சிறப்பானது, என்ன மருந்துகள் சிறப்பானவை என்பவற்றை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் இந்த மரபு இதுவரை வந்த நோய்களுக்கும் இனி வரப்போகும் நோய்களுக்குமான எல்லா தீர்வுகளையும் வைத்திருக்கிறது. நான் நேற்றைய உரையில் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு ஊரிலும் எல்லா நோய்களுக்குமான மருந்துகளும் தாவரங்களும் இன்றும் இருக்கின்றன. அவையெல்லாம் உங்களுடைய ஆதி. உங்களுக்கு அவற்றை பற்றி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிந்தவை எல்லாமே உடலை கெடுப்பவை, உங்கள் சொத்துக்களை பிடுங்குபவை, உங்களுக்கு மரணத்தை விரைவுபடுத்துபவை. அவற்றை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். இப்படி நீங்கள் அறிந்து வைத்திருப்பவை எல்லாமே உங்கள் ஆதிக்கு முரணானவை, மாறானவை. நீங்கள் ஆதி நோக்கி பயணிக்காதனால்தான் இன்று இந்த நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் இருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் புவியில் வாழ்வதற்கே இடமில்லை என்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த நிலைக்கு காரணமானவர்கள் அனைவருமே பெரிய பாவிகள். இன்று உங்களுக்கு பதட்டமாக இருக்கிறது, நிம்மதியின்மையில் இருக்கிறீர்கள் என்பதே ஒரு பெரிய கொடுமை என்றால், இன்னும் சில 10 ஆண்டுகள் கழித்து இங்கு வாழவே வழி இல்லை என்ற நிலை ஏற்பட போகிறது. அந்த நிலை வந்துவிட்டது. அது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இதனை ஏற்படுத்தியவர்கள் யார்? உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்பதே பெரிய சிக்கல்.
செரிமானம் இல்லை என்பதே பெரிய சிக்கல். இனி இந்த பிள்ளைகள் வாழ்வதற்கே இடமில்லை என்ற சிக்கலை உங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் சந்திக்கப் போகிறார்கள். அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும். இதிலிருந்து தப்ப இயலாது. அது எவ்வளவு பெரிய சிக்கல். நீங்கள் தானே உங்களுடைய எண்ணங்களும் பொறுப்பின்மையும் தானே இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும். அதை பற்றிய ஒரு ஆழமான புரிதலுக்கு இன்னும் யாரும் வரவில்லை. இப்பொழுதும் அவரவருடைய குடும்ப சிக்கல், அவரவருடைய உடல்நல சிக்கல் தான் இன்றும் பெரிதாக இருக்கிறது என்றால், இதை விட எப்படி ஒரு சுயநலமாக வாழ்ந்துவிட முடியும்? இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்றால், நீங்கள் எல்லோருமே ஒப்பிட்டு கொண்டு பிறரோடு ஒப்பிட்டு மதிப்பீடுகளை உருவாக்கி கொண்டு வெற்றியடைவது, தோல்வியடைவது, சரியானவர் என்று பெயர் எடுப்பது, தவறானவர் என்று பெயர் எடுப்பது, நல்லவர் கெட்டவர் என்று பிறருக்கு உங்களை நிறுவுவதற்காகவே உங்களுடைய இயல்பு திறனை எல்லாம் இழந்து, உங்களுக்கும் உங்கள் ஆதி எது என்று தெரியாத நிலை தள்ளப்பட்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற கற்பனை கூட இல்லாத நிலையை ஏற்படுத்தி விட்டீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய மதிப்பீடுகள், ஒப்பீடுகள் ஆகியவற்றிலிருந்து வெளியேறவில்லை என்றால் என்ன விடிவு உங்களுக்கு இருக்கிறது? உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எதை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் உங்களுடைய மனச்சான்றின்படி சிந்திக்க வேண்டிய கேள்வி. இங்குதான் நான் கூறுகிறேன், ஒடுக்கமாகுங்கள், ஒடுங்குங்கள் என்கிறேன். இப்படி வெடிக்காதீர்கள், வீங்காதீர்கள். ஏன் நீங்கள் வீங்குகிறீர்கள், ஏன் வெடிக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய கற்பனை உங்கள் உடல் எல்லையை கடந்து, வாழ்வு எல்லையை கடந்து பறந்து கொண்டே இருக்கிறது. ஏதேதோ கற்பனை செய்கிறீர்கள், ஏதேதோ ஒப்பீடு செய்து கொள்கிறீர்கள், எவ்வளவோ மதிப்பீடுகளுக்கு வருகிறீர்கள், யாருக்கோ நிறுவுவதற்காக ஏதேதோ செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆதியை நோக்கி பயணிக்கவில்லை என்றால், உங்களுடைய குழந்தைகளை ஒரு வகையில் கொலை செய்த குற்றத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். உங்களுடைய குழந்தைகள் எப்படி இந்த மண்ணின் இயல்பை, தன் இயல்பை புரிந்து கொள்வார்கள்? நீங்கள் இயல்பாக வாழ்ந்தால் தானே பிள்ளைகள் இயல்பாக வாழ இயலும். நீங்கள் இயல்பு என்றால் என்ன என்று இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வீக்கமடைந்து வெடிக்கிறீர்கள். ஒடுங்குபவர்கள் தான் விரிவடைவார்கள். முதலில் ஒடுங்க வேண்டும். அதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒடுக்கமடைய வேண்டும். எல்லாவற்றையும் காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது. எல்லாவற்றை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. புரியாதவை நிறைய இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியாதவை தான் உலகில் மிகுதி என்பது உண்மை. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பற்றவைதான் மிகுதி என்பதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள இயலாது. எல்லாவற்றையும் என்றால் நான் பேரண்டத்தை பற்றி கூறவில்லை. உங்கள் அருகில் இருப்பவரை பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் உடலையே உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கும் ஒரு எல்லை உண்டு. தன்னை முற்று முழுதாக அறிந்தவர் என்று எவருமே இல்லை. பிறந்ததும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. எல்லா இடங்களிலுமே மறைப்பு உள்ளது. ஓரளவிற்கு தன்னை புரிந்து கொள்ளலாம். அதனினும் குறைந்த அளவிற்கு பிறரை புரிந்து கொள்ளலாம். அதனினும் குறைந்த அளவிற்கு சூழலை புரிந்து கொள்ளலாம். அதனினும் மிக குறைந்த அளவிற்கு தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள இயலும். இவ்வளவு போதும் என்பதனால் நீ இப்படி படைக்கப்பட்டாய். ஆனால் நீ எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்பனை செய்து உன்னை நீ அறிந்து கொள்ள தவறுகிறாய். உன்னுடைய ஆதி எது என்பதனை பற்றி அக்கறையே உனக்கு இல்லை. உன் விதை எது என்று உனக்கு தெரியாது. ஆகவே உன் நிலத்தை பற்றி நீ எதையுமே அறிந்து வைத்திருக்கவில்லை. அதன் விளைவாக உனக்கான மழை, வெயில், பனி, காற்று, ஆகாயம் எதை பற்றியும் உனக்கு தேவையில்லை, புரிதல் இல்லாமல் போனது. எவையெல்லாம் உனக்கு அடிப்படையானவையோ அவற்றை பற்றி உனக்கு புரிதலே இல்லை. ஆனால் உனக்கு விளைச்சலை பற்றி நன்றாக தெரியும். அவர் எவ்வளவு விளைச்சல் எடுத்தார், அவர் எவ்வளவு கடன் பட்டார், இவர் எவ்வளவு பொருள் ஈட்டினார்,
அவருக்கு எவ்வளவு பெருமை வந்தது, மற்றவர்கள் உன்னுடைய விளைச்சலை பற்றி என்ன கூறினார்கள் என்று. விளைச்சலை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் விதையை பற்றி தெரியாது. ஒடுங்கும் பொழுதுதான் உனக்கு விதை புலப்படும். ஆகவேதான் இந்த புலனடக்கம் தேவைப்பட்டது. தவம் செய்தல் என்பது புலனடக்குதல் தான். ஏன் தனிமையில் போய் அமர வேண்டியிருக்கிறது? கண்ணை திறந்தாலும் காட்சி இருக்கக்கூடாது, தூண்டும்படி எந்த காட்சியும் இருக்கக்கூடாது, மனிதர்கள் இருக்கக்கூடாது. மரம் தூண்டாது, பிற உயிரினங்கள் கூட தூண்டாது, மனிதர்கள் தூண்டுவார்கள். ஏதாவது செய்து சீண்டி கொண்டு தூண்டி கொண்டு தான் இருப்பார். ஆக கண்ணை தூண்டாத சூழல் வேண்டும், ஒலியற்ற ஒலி குறைந்த சூழல் வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் வாய்க்கு வேலை இல்லை. மனிதர்களை விட்டு விலகினாலே வாய் நிம்மதியாக இருக்கு. இதனால்தான் தனிமை தேவைப்பட்டது. தவம் செய்வதற்கு ஏன் தனிமை தேவைப்பட்டது? படுகிறது இன்றும் என்றால் இதுக்காகத்தான். இவ்வாறு இருப்பது இந்த புலன்களை எல்லாம் ஒடுக்குவதுதான். உண்மையாகவே புலன் ஒடுக்க வேண்டும். இந்த புலன்களை ஒடுக்கிவிட்டு தனிமையில் அமர்ந்தால் சிந்தனையில் பயணம் தொடங்கும். சிந்தனையில், எண்ணங்களில், கற்பனைகளில் எல்லாம் அல்ல, சிந்தனையில். ஏற்கனவே நீங்கள் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டும் மதிப்பீடுகளை எழுப்பிக் கொண்டும் இருக்கிறீர்கள், அவற்றையெல்லாம் பின்பற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் தனியே இருப்பீர்கள், தவம் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் தனித்து விடப்பட்டீர்கள் அல்லது உங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள். தன்னைத்தானே ஒடுக்கிக் கொள்பவர் தனிமையில் இருக்கிறார், தனிமையில் இருக்கிறார், ஆனால் தனியே இல்லை. தன்னை வீங்க செய்பவர்கள் தனிமையில் இருந்தாலும் தனியே இருந்தாலும் தனிமையில் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கற்பனையில், எண்ணங்களில் அந்த கூட்டம் அப்படி இருக்கும். இந்த கூட்டத்தில் இருந்தால் என்னென்ன இறைச்சல் இருக்குமோ அவ்வளவு இறைச்சலும் தனிமையில் இருந்தாலும் இருக்கும். அது தனிமை அல்ல. அப்படி ஒடுக்கும் வழக்கம் நம்மிடையே இருந்தது. நம்முடைய வாழ்க்கை முறையே புலன் ஒடுக்கத்திற்கு வாய்ப்பானதாக இருந்தது. இதுதான் மரபு வழிப்பட்ட வாழ்க்கை. அந்தணர்கள், இறையியலாளர்கள் இப்படி தனிமையில் இருந்தார்கள். வேளாண் தொழில் செய்பவர்கள் கூட பெரும்பான்மையாக தனிமையில் தான் பணியாற்றுவார். ஒரு மண்வெட்டி எடுத்து வரப்பு செதுக்குகிறார் என்றால் காலை முதல் மாலை வரை தனியே வரப்பு செதுக்கி கொண்டே இருப்பார். ஒருவர் காட்டுக்குள் ஆடு மேய்த்து செல்கிறார் என்றால் தனியே அவர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பார். தனிமை. ஒரு தச்சர் ஒரு சிற்பம் செய்கிறார் என்றால் தனியே செதுக்கிக் கொண்டே இருப்பார். ஒரு மரத்தச்சர் மரவேலை செய்கிறார் என்றால் தனியே செதுக்கிக் கொண்டே இருப்பார். ஒரு ஓவியர் வரைகிறார் என்றால் தனியே வரைந்து கொண்டிருப்பார். தனிமை. கூட வேண்டிய பொழுதுகளில் கூடினார்கள், இயன்றவரை கணிசமான பொழுதுகளில் தனிமையில் இருந்தார்கள். இது இயல்பான வாழ்க்கை முறையாக இருந்தது. இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை. இன்றைக்கு அந்த தனிமை இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூடியிருக்கிறார்கள், ஆனால் யாருமே நல்லிணக்கத்தோடு இல்லை. நம்முடைய மரபில் தனிமை இருந்தது, அதேவேளை நல்லிணக்கமும் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், தனித்தன்மையில் நிலைப்பவர்கள் தான் நல்லிணக்கமாகவே வாழ்வார்கள். தனித்தன்மையில் நிலைக்காதவர்களால் நல்லிணக்கமாக வாழ இயலாது. தனித்தன்மையை விட்டுக் கொடுப்பவர்களால் நல்லிணக்கமாக இருக்க இயலாது. தனித்தன்மையை விட்டுக் கொடுப்பவர்கள், இழப்பவர்கள், தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விட்டோம் என்ற வருத்தத்திலும் சினத்திலுமே நல்லிணக்கத்துக்கு எதிராகத்தான் இருப்பார். தனித்தன்மை இழக்காதவர்கள் தான் நல்லிணக்கமாக வாழ இயலும். இது நம்முடைய மரபு. இன்று கூட்டம் கூட்டமாக இருக்கிறீர்கள், ஆனால் கூடி வாழ இயலவில்லை. தனிமை என்றால் என்ன என்றே உங்களுக்கு புரியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இதனால் உங்களுடைய சிந்தனையில் பயணமே நிகழவில்லை. யாருமே சிந்தனையில் பயணிப்பதே இல்லை. மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறீர்கள்?
கண்ணை மூடினால் பல உணர்ச்சிகள் வருகின்றன, எண்ணங்கள் வருகின்றன என்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒரு 10 முறை வரலாம், 100 முறை வரலாம். அதன் பிறகு ஒரு முறை கூட இறைவன் உங்களுடைய சிந்தனையில் வருவதே இல்லையா? ஏன் வரவில்லை? கண்ணை மூடுவதே இறைவனை உணர்வதற்கு தானே. ஏன் வரவில்லை என்று நானே கூறுகிறேன். நீங்கள் ஏற்கனவே விளைவுகளை எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு 7, 8 வண்ணங்கள் தெரியும். ஒவ்வொரு வண்ணத்தின் பலன் தெரியும். அந்த வண்ணங்களை எப்படி எழுப்புவது என்று தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பலர் கற்றுக் கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விளைவாக நீங்கள் கண்ணை மூடினால் நேரடியாக அந்த விளைவு வந்துவிடும். கண்ணை மூடியவுடனே நெற்பயிர் தெரியும். விளைச்சலைத்தானே நாடினாய், உனக்கு இதோ விளைச்சல் என்று அவர் கொடுக்கிறார். நீ உண்மையாக இருந்தால் எனக்கு விளைச்சல் வேண்டாம், எனக்கு விதை வேண்டும் என்று அந்த வண்ணங்களை எல்லாம் புறக்கணிப்பாய். நீ ஒருபோதும் அதை செய்ய போவதில்லை. ஏனென்றால் உனக்கு ஒரு வண்ணத்தை பார்த்தவுடன் அல்லது ஒரு வெளிச்சம் போன்ற எதையோ பார்த்தவுடன் உனக்கு பரவசம் ஏற்படுகிறது. ஆகா, நானும் அந்த நிலையை அடைந்து விட்டேன் என்று குதிக்கிறாய். சிவம் அது எங்கே இருக்கிறதோ அங்கேயே இருக்கும். ஒரு தவ வாழ்க்கை, இறையியல் வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் இறையை உணர்ந்து அந்த வழிகாட்டலின்படி பணியாற்றி மறைந்து போனவர்கள் கூட, அப்படி மறைந்து போனவர்களில் ஒருவர் கூட இப்படிலாம் வண்ணத்தை பற்றி பேசியதும் இல்லை, எழுதியதும் இல்லை. இப்படியெல்லாம் இல்லை. இதையெல்லாம் செய்தால் இந்த வண்ணத்தை பார்க்கலாம் என்று யாரும் சொல்லவில்லை. மெய்யாகவே பார்த்தவர்கள் சொல்லவில்லை. மெய்யாக பார்த்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு அந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது. இந்த இறுதி வாய்ப்பு எது? இறையடியை சேருவது தானே. அதுதான் இறுதி வாய்ப்பு. இந்த இறுதி கதவை நீங்கள் முதலிலேயே சாத்தி விட்டுகிறீர்கள். ஏனென்றால் அவ்வளவு காதுகளை அவ்வளவு திறந்து வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் 10 அறிவுரைகள் ஒவ்வொரு நாளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி புறத்தில் நீங்கள் தேடி 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 அறிவு நாடி ஒரு நிலையில் சலிப்படைவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு என்று எவ்விதமான தனித்தன்மையுமே இருக்க போவதில்லை. நீங்கள் ஒரு கூட்டு கலவையாக எதுவுமே செய்ய இயலாது என்ற நிலையில் ஒரு பொருளாக இருப்பீர்கள். இன்றைக்கு அதில் பாதி நிலையை அடைந்து விட்டீர்கள். அதனால்தான் உங்களுக்கு பதட்டம் இருக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு நிம்மதியின்மை இருக்கிறது. இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் இன்பத்தை நோக்கி செல்வதற்கு இதுதான் வழி என்று மட்டுமே கூறுவேன். கையை பிடித்து அழைத்து செல்ல மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய உடல் வேறு, உன் உடல் வேறு. உன் கையை பிடித்து உன்னுடைய இன்பத்திற்கு நான் அழைத்து சென்றால் என்னுடைய இன்பத்தை விட்டு வெளியே வருகிறேன் என்பதற்கு பொருள். நான் எதற்காகவும் யாருக்காகவும் அப்படி வெளியே வருபவன் அல்ல. என்னுடைய பாதை தான் எனக்கு, உன்னுடைய பாதை தான் உனக்கு. உன் பாதை இது என்று காட்டலாம். ஆனால் உன் பாதையில் நடக்கும் உரிமை எனக்கு படைத்தவரை வழங்கவில்லை. நான் எப்படி ஒவ்வொருவருடைய பாதைக்கும் சென்று அழைத்து செல்லுவேன்? இல்லை, அப்படி யாரும் அழைத்து செல்லவில்லை. இப்படி எந்த இறையியலாளரும் அழைத்து சென்றதில்லை. பாதை இதுதான் என்று காட்டுவார்கள், அவ்வளவுதான். நீதான் நடந்து செல்ல வேண்டும். அந்த பொறுப்பு உனக்கு. இதுதான் இன்பம் என்று நாம் கூறும் பொழுது அதனை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இன்ப வாழ்க்கைக்கான வழிமுறைகளை நாம் காட்டும் பொழுது அதனை நீங்கள் நன்கு சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதனை அப்படியே கடைபிடித்து ஒழுக வேண்டும். அவ்வளவுதான். இப்பொழுது நான் இந்த உரையில் கூறுகிறேன் அல்லவா, ஒப்பிடாதே, மதிப்பிடாதே, ஒடுக்கத்தில் இரு என்று 3 கருத்துக்களை கூறியிருக்கிறேன். இந்த 3ஐயும் பின்பற்றினாலே இன்பம்தான், வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இதனை அப்படியே பின்பற்றுவீர்களா என்பதில் எனக்கு ஐயம் உண்டு. ஏனென்றால் இன்று இந்த கருத்துக்களை கேட்பீர்கள், அதன் பிறகு உங்களுக்கு வேறு பல கருத்துகள் வந்து விழும். என புலன்கள் அவ்வளவு திறந்து கிடக்கின்றன.
அப்படி இல்லை என்றாலும் குடும்பத்தினர் ஏற்கவில்லை, சூழல் ஏற்கவில்லை என்று ஏதாவது ஒரு காரணம் சொல்வீர்கள். இப்படியெல்லாம் காரணம் சொல்லிக் கொண்டும் பல கருத்துக்களை கேட்டு 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 உங்களை நீங்களே சகித்துக் கொண்டும் இருந்தால் படைத்தவருக்கு எந்த இழப்பும் இல்லை, என்னை போன்றவர்களுக்கு துளி கவலையும் இல்லை. உங்களுக்கு தான் இழப்பு, உங்களுடைய தலைமுறைக்கு இழப்பு. மரபுகளை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும். நம்முடைய மரபில் தான் நமக்கான ஆதி இருக்கிறது. நம்முடைய மரபு நமக்கு மூலத்தை உணர்த்தி இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் பயில வேண்டும். அவற்றை மெய்யாகவே நாடி பயில வேண்டும். அவற்றின் மீதான கட்டுக்கதைகளை எல்லாம் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே நான் அழைத்துக் கொண்டே இருக்கிறேன். நேரடியாக படியுங்கள். படித்தால் புரியவில்லை என்றால் ஒதுக்கி வையுங்கள். ஆனால் கட்டுக்கதைகளை கேட்காதீர்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைகளை தீர்மானிக்கும் எல்லா கருத்துகளுக்கு பின்னாலுமே கதைகளும் புராணங்களும் இருக்கின்றன. ஒரு கதை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. சாதகம் பார்ப்பது என்பது அவ்வாறானதுதான். அதில் சரியானவை நிறைய உண்டு, தவறானவை அதை விட அதிகமாக உண்டு. உனக்கு இறை மீது உண்மையிலேயே பற்று இருந்தால், உன் எதிர்காலத்தை அவர்தான் வடிவமைக்கிறார் என்பதனை உண்மையிலேயே நீ ஏற்றுக்கொண்டால், நீ ஏன் அதை பார்க்க வேண்டும்? அதை பார்த்து என்ன ஆகப் போகிறது? அதில் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ விரும்பு. நீ ஒடுங்கி இருந்து விரும்பு. நீ உட்கார்ந்து கேள். அப்படி எனக்கு என்னுடைய எதிர்காலம் கூறப்பட்டிருக்கிறது, அது எனக்கு வேண்டாம், எனக்கு இது வேண்டும் என்று வேண்டு. அவர் கொடுப்பார். நீ வேண்டு, அவர் கொடுப்பார். நீ கேள், நீ விரும்பு, நீ விருப்பத்தில் நிலையாக இரு. யார் தடுத்தது? எதிர்காலம் இப்படித்தான் என்று உங்களுடைய சாதகம் கூறுகிறது. அது சரியானதாகவே இருக்கட்டுமே, அது சரியானதாகவே இருக்கட்டும். நீ ஏன் ஏற்கிறாய்? நீ ஏற்காமல் உனக்கு எதுவுமே நிகழாது. நீ ஏன் ஏற்கிறாய்? இறை மீது உனக்கு விருப்பமும் குறைந்த அளவு நம்பிக்கையும் இருந்தால் நீ வேண்டுவாயா இல்லையா? நீ வேண்டுவதே இல்லையே. நீ பரிகாரத்திற்கு அல்லவா அலைகிறாய். உன்னுடைய பரிகாரங்களை கண்டு உனக்கு எழுதப்பட்ட விதியை மாற்றி எழுதுவதற்கு அவர் என்ன உன்னுடைய தலைமை அதிகாரியா? நீ காலில் விழுந்தால் உன்னை மன்னிப்பதற்கு அவர் என்ன அதிகாரியா? அவர் மீது உனக்கு மரியாதை இருக்கிறதா? குறைந்த அளவு மரியாதை இருக்கிறதா? அம்மையும் அப்பனும் அவனே என்ற குறைந்த அளவு மரியாதை இருந்தால் பரிகாரம் செய்து அவனை வளைக்கலாம் என்று நீ கருதுவாயா? நீ எவ்வளவு இழிவாக கருதுகிறாய் இறைவனை. நீ பணம் கொடுத்தால் உன்னுடைய தலையெழுத்தை அவன் மாற்றுவான் என்று கருதுகிறாய். இதை விட இறைவனை நாத்திகர்கள் கூட இழிவுபடுத்துவதில்லையே. நீதான் இழிவுபடுத்துகிறாய். தொடர்ந்து இறைவனை இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறாய். சாதகம் பார்த்து கூறுபவர் மீது உனக்கு மயக்கம் இருக்கிறது. பரிகாரம் செய்து தருபவர்கள் மீது மரியாதை இருக்கிறது. இறைவன் மீது மயக்கமும் இல்லை, மரியாதையும் இல்லை உனக்கு. ஒரு மாலையை போட்டால் அல்லது பணத்தை கொட்டினால், நெய்யை ஊற்றினால் தலையெழுத்தை அவன் மாற்றுவான் என்று நீ நம்புகிறாய் என்றால் அவனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உன் கூலிக்கு மாரடிப்பவன் அவன். இதுதான் உனக்கும் இறைவனுக்குமான தொடர்பே. இவ்வளவுதான். வாழ்க்கை எப்படி விளங்கும்? என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது சரியானதாகவே இருக்கட்டும். நீ வேண்டு, நீ கேள், நீ விரும்பு. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்பம் வேண்டும் என்று கேள். நீ கேள், உனக்கு கிடைக்கும். நீயே கேள், உரிமையுடன் கேள். உனக்கும் இறைவனுக்கும் உரிமை இருக்கிறது. உனக்கும் சிவத்துக்கும் மட்டும்தான் உரிமையே இருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு நூலில் ஒரு மறைமொழியாகவே உணர்ந்து விரிவாக எழுதியிருக்கிறோம். உறவெனப்படுவது உயிரால் அமைவது.
அது உயிரால் தான் உறவு அமையும், இல்லைன்றால் உறவு அமையாது. அப்படி இல்லாமல் அமைவதெல்லாம் உறவல்ல, தொடர்பு. உறவெனப்படுவதே சிவத்தால் அமைக்கப்படுவதுதான். அப்படி உனக்கான உறவுகளையே அமைத்து கொடுக்கும் சிவத்துக்கும் உனக்கும் இல்லாத உறவா கோயில்களில் இருக்கும் சிலருக்கும் உனக்கும் இருக்கிறது. ஒரு பொருளாதார பரிமாற்றத்தை நீ உறவு என்று கருதுகிறாய். உன்னை படைத்து உன்னை வெளிப்படுத்தி உனக்கு இவ்வளவு இயல்புகளையும் திறன்களையும் கொடுத்த சிவசக்திக்கும் உனக்கும் உறவே இல்லை என்று கருதுகிறாய். உன்னுடைய பிழைக்கு யார் பொறுப்பேற்பது? எது நிகழ்வதாக இருந்தாலும் அது நிகழட்டும் என்று இருப்பது ஒப்படைப்பு. யாவுமே நீதான், எது வேண்டுமானால் நிகழட்டும் என்று இருந்தால் அது வாழ்க்கையே ஒப்படைத்த நிலை. எனக்கு இன்பமான வாழ்க்கை தான் வேண்டும், அதை அருளுவாய் என்று கேட்பது வேட்டல். எனக்கு வாழ்க்கையில் எது நடக்கும் என்பது ஏற்கனவே தெரியும், அதை எப்படி திருத்துவது என்ற அறிவும் எனக்கு உண்டு என்று இருப்பது அகந்தை. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதனை நீங்களே புரிந்து கொண்டு மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை இரண்டாவது நிலைக்குத்தான் அழைக்கிறேன், ஒப்படைப்புக்கு அழைக்கவே இல்லை. வாழ்க்கையை பொறுத்தவரை ஒப்படைப்புக்கு நான் உங்களை அழைக்கவில்லை. இன்பமான வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டுங்கள் என்றுதான் அழைக்கிறேன். அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? எது நிகழ்ந்தாலும் எனக்கு இன்பம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இரு, அந்த விருப்பத்தில் இருந்து அசையாதே என்று வேண்டுக என்று உங்களை அழைக்கிறேன். அதில் உனக்கும் அமைப்பிற்கும் உறவு இருக்கிறது என்று கூறுகிறேன். நீ நேரடியாக வேண்டு என்கிறேன். அதற்கு என்னையோ வேறு யாரையுமோ சார்ந்திருக்காதே, அது தேவையில்லை. நீயே கேள், உன்னுடைய மூலம்தான் அது. உன்னுடைய மூலத்திடம் நீ வேண்டுவதில் யாரும் குறுக்கிடுவதற்கு வாய்ப்பில்லை, நீ கேள் என்கிறேன். இது வேட்டல் நிலை. இந்த வேட்டல் நிலையில் எதிர்காலத்தை கணிக்க வேண்டிய என்ன தேவை இருக்கிறது? எது நிகழ்வதாக இருந்தாலும் எனக்கு இன்பமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் என்ன சிக்கல் இருக்கிறது? ஆனால் இதனை நீங்கள் ஏன் ஏற்பதில்லை என்றால் இதில் முயற்சி குறைவு. என்னுடைய வழிமுறையில் முயற்சி மிகவும் குறைவு. உங்களுடைய வழிமுறை முயற்சிகளை மட்டுமே கொண்டது. கோயில் கோயிலாக ஓட வேண்டும், சாதகத்தை தூக்கி கொண்டு அலைய வேண்டும், அழ வேண்டும், தலையில் மோதிக்கொள்ள வேண்டும், அதன் பிறகு வெற்றி புன்னகை பூக்க வேண்டும், கடன் வாங்க வேண்டும், அவமானப்பட வேண்டும், அதன் பிறகு பொருளாதாரத்தை ஈட்டி அவ்வளவு கடன்களை அடைத்து விட்டேன் என்று நிமிர்ந்து நிற்க வேண்டும். இப்படி வாழ்க்கையே ஒரு போர்க்களம். அது உங்களுக்கு பிடித்திருக்கு. அதுதான் பிடித்திருக்கிறது என்றால் இன்பம் வேண்டும் என்று கேட்பதையாவது நிறுத்திவிடுங்கள். அந்த வாழ்க்கையில் இன்பமே இல்லை. அங்கு ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். ஏறுவீர்கள், கீழே விழுவீர்கள். கீழே விழுந்த பிறகு மீண்டும் ஏறி காட்டுகிறேன் என்று சவால் விடுவீர்கள், ஏறி விடுவீர்கள். வாழ்க்கை முழுவதும் இப்படியே போய்கொண்டிருக்கும். இந்த இன்ப வாழ்க்கையில் ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. ஒரு பெரிய மலையின் மீது ஏறுவது ஒரு பரவசம், வெற்றி அல்ல. அங்கிருந்து இறங்குவது வீடு திரும்புதல், அது தோல்வி அல்ல. மீண்டும் ஏறுவது ஒரு பரவசம், மீண்டும் இறங்குவது வீடு திரும்புவது. இப்படி பரவசம் வீடு திரும்பல், பரவசம் வீடு திரும்பல் என்று இன்ப வாழ்க்கை இருக்கும். மலையின் மீது ஏறி விட்டீர்களே என்று பலர் கைத்தட்டினாலும் திரும்பி பார்க்க மாட்டீர்கள். ஐயோ இவ்வளவு உயரத்தில் ஏறிவிட்டு ஏன் கீழே இறங்குகிறாய் என்று கூவினாலும் திரும்பி பார்க்க மாட்டீர்கள். நான் ஏறுவேன், நான் இறங்குவேன் என்று இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறையில் வெற்றி தோல்வி என்று இந்த செயல்பாடுகளின் மீது மதிப்பீடுகளை வைத்து விடுவீர்கள். இந்த மதிப்பீடுகளிலிருந்து நீங்கள் விலகினால் ஒழிய உங்களுக்கு இறைக்கும் உறவே ஏற்படாது. ஏனென்றால் அம்மையப்பருக்கு ஏதாவது மதிப்பீடு இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? மதிப்பீடு என்று இறைக்கு உண்டா? மதிப்பீடு மனித அறிவின் விளைவு. இந்த மனித அறிவை கடந்த மெய்யறிவு நிலைக்கு செல்பவர்கள் கூட மதிப்பீடுகளை புறக்கணித்து விடுவார்கள்.
அதனை கடந்த சித்த நிலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பீடு என்ற எதுவுமே இல்லை என்ற உண்மை புலப்பட்டுவிடும். மனிதர்களுக்கே இது. இறைக்கு என்ன மதிப்பீடு இருக்கு? இறைக்கு ஏதாவது மதிப்பீடு இருக்குமா? இவர் நல்லவர், அவர் கெட்டவர் என்ற மதிப்பீடு இறைக்கு உண்டா? இல்லையே. மதிப்பீடு என்ற கருத்தை ஒப்பிடுவதால் விளைவது. இறை யாரை யாருடன் ஒப்பிட போகிறார்? அம்மையப்பர் யாரை யாருடன் ஒப்பிடுவார்? ஒரு தாய் தான் பெற்ற 3-4 பிள்ளைகளையே ஒப்பிட விரும்ப மாட்டாள். ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு மதிப்பீடு உருவாக்குவதில் விருப்பம் இருக்காது. ஒரு மனித வடிவில் வாழும் தாய்மைக்கே தன் பிள்ளைகள் மீது ஒப்பீடு இருக்காது, மதிப்பீடு எழாது என்றால் இந்த பேரண்டம் எவ்வளவு அரியது, எவ்வளவு அளப்பரியது, இது எவ்வளவு நுண்மையானது. இப்படிப்பட்ட பேரண்டத்தை படைத்து இதில் இவ்வளவு உயிரினங்களையும் இவ்வளவு பொருட்களையும் காத்து அருளும் இறைக்கு இது நல்ல கோள், அது கெட்ட கோள் என்ற மதிப்பீடு இருக்குமா? எவ்வளவு இது நினைப்பதற்கே வெட்கப்பட வேண்டும். இறைவனையா இப்படி கருதுகிறோம் என்று வெட்கப்பட வேண்டும். ஒரு நல்ல கோளை படைப்பார், ஒரு கெட்ட கோளை படைப்பார். இந்த இரண்டையும் மோத விடுவார். நல்ல கோளில் பிறந்தவர்கள் நல்லவர்கள், கெட்ட கோளில் பிறந்தவர்கள் கெட்டவர்கள் என்றெல்லாம் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் நம்புகிறீர்கள். இதை ஈசனும் உமையும் செய்வார்கள் என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் இதைவிட இறை நிந்தனை எதுவும் இல்லை என்பேன். இதற்கு செருப்பை கழட்டி அந்த சிலைகளை அடித்து விடலாம். அதைவிட பெரிய நிந்தனை கோள்களில் நல்லது கெட்டதை இறைவன் படைத்தான் என்று நம்புவது. அதன் அடிப்படையில் மனிதர்களில் நல்லவரையும் கெட்டவரையும் அவர் படைக்கிறார் என்று நீங்கள் நம்புவது. பிறக்கும் பொழுதே ஒரு கெட்டவர், அப்படி படைப்பவனுக்கு இறைவன் என்று பெயரா? இறைவன் அப்படி படைப்பானா? பிறக்கும்போது எல்லாமே குழந்தைதான், எல்லாமே குழந்தைதான். நல்ல குழந்தையும் இல்லை, கெட்ட குழந்தையும் இல்லை. குழந்தை பிறக்கிறது. நன்மை தீமை என்பதெல்லாம் வளர்ந்த பிறகு நீங்கள் சூட்டும் பெயர்கள், மதிப்பீடுகள். இப்படி மதிப்பீடுகள் அற்ற இறையின் பிள்ளைகள் வெறும் மதிப்பீடுகளின் அடிமைகளாக இருப்பதனால் இந்த இறைக்கும் மனிதர்களுக்குமான உறவு முறிந்து போகும். மனிதர்களே விலக்கி கொண்டு விட்டார். மீண்டும் நீங்கள் தான் அதனை நாடி செல்ல வேண்டும். நீங்கள் தான் சிவத்தையும் சக்தியையும் நாட வேண்டும். உங்களுடைய வித்தைகள், சேட்டைகள், உங்களுடைய காணிக்கைகள் இவையெல்லாம் சிவத்தை மயக்காது. அந்த காணிக்கையே சிவம்தான், அந்த மாலையே சிவம்தான், அந்த நெய்யே சிவம்தான். அதை எடுத்து அதற்கே கொடுத்தால் அது மயங்குமா? இடையில் இருப்பவர்கள் மயங்குவார்கள், நீ மயங்குவாய், அது மயங்காது. இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் வளர்ந்ததுக்கு காரணமே உங்களுடைய ஒப்பீடுகள் தான். கர்ம கொள்கை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்றுறுதி, இவற்றையெல்லாம் நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்கள். ஏன் நம்புகிறீர்கள் என்றால் நம்முடைய பிறவி கொள்கை எது என்று உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நீங்கள் என்ன கூறுவீர்கள் என்றால், இதையெல்லாம் எங்களுக்கு யாருமே கற்றுத்தரவில்லை என்று கூறுவீர்கள். அப்பொழுதும் நான் என்ன கூறுவேன் என்றால், நீ கற்பதை நிறுத்து என்றுதான் கூறுவேன். நீ ஏன் கற்றுக்கொள்கிறாய்? பிறவி கொள்கை இதுதான் என்று நீ ஏன் கற்றுக்கொண்டாய்? ஏன் கற்றுக்கொண்டாய்? உனக்கு தேவையாது. உன் முயற்சியில் நீ பிறக்கவில்லை, உன் முயற்சியில் நீ இறக்கப் போவதும் இல்லை. பிறப்புக்கும் இறப்புக்கும் உன் முயற்சி தொடர்பற்றது. அது என்ன, உன்னுடைய முந்தைய பிறவியின் மீது உனக்கு அவ்வளவு நாட்டம், அடுத்த பிறவி மீது என்ன அவ்வளவு நாட்டம்? தேவையா உனக்கு? நீ போய் தவறானவற்றை கற்றுக்கொள்கிறாய், அவர்கள் உன்னை தவறாக வழிநடத்துகிறார்கள். விளைவாக உன்னுடைய வேரில் இருந்து நீ துண்டிக்கப்படுகிறாய். உனக்கும் உன் வேருக்குமான உறவு அறுக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய ஆதி எது என்பதனை நீ அறிந்து கொள்ளாத அளவிற்கு கதைகளால் உன் வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்கிறது. இவற்றில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன்னை நீ ஒடுக்கிக் கொள்ள வேண்டும்.
சிந்தனையில் இருக்கிறது சிவம். சிவமே சிந்தனைதான். அது உன்னை வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நான் சொல்கிறேன், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு சிலர் சொன்னார்கள், சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு சிலர் சொன்னார்கள், இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு வேறு சிலர் வந்து சொல்வார்கள். இந்த ஒரே ஒரு உண்மையைத்தான் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் சொல்ல முடியும். ஏனென்றால் உண்மை அப்படித்தான், அது மாறாது. காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாது. உனக்குள் தான் சிவம் இருக்கிறது. சிவத்தின் வெளிப்பாடு தான் நீ. நீ அறிவை தேடி அலைவதை நிறுத்து. அறிவின் வழியாக இறையை புரிந்து கொள்ளலாம் என்ற அகந்தையிலிருந்து விலகு. உன்னால் அறிவால் இறையை புரிந்து கொள்ள முடியாது. அது எளிமையானது. எளிமையினும் எளிமையானது. இறையை விட, சிவத்தை விட எளிமையான ஒன்று இந்த பேரண்டத்தில் இல்லை. நீ விரும்பி அழைத்தால் உடனடியாக உன்னை வாரி அணைப்பது சிவமே. ஆனால் நீ விரும்பி அழைக்க வேண்டும். நீ உடன்படிக்கைக்கு கூப்பிடக்கூடாது. நீ ஏற்பாடுகளுக்காக அதனை அழைக்கக்கூடாது. நீ ஒரு வணிகத்திற்காக அதனை அழைக்கக்கூடாது. அப்படி எதை செய்தாலும் அது அசையாது. நீ விரும்பி ஒப்படைப்போடு அழைத்தால் அது உன்னை வாரி அணைக்கும். அதுவே சிவம், அவளே சக்தி. இது எளிமையானது. இப்பொழுது நான் கூறிவிட்டேன். இந்த உரை முடிந்த ஒரு நிமிடத்தில் இந்த அருள் உங்களுக்கு கிடைத்துவிடும், நீங்கள் விரும்பினால். ஆனால் அப்படி விரும்புவதில்லையே. உங்களுக்கு எவ்வளவு தகவல்கள் தெரிகின்றன கடவுளை பற்றி, எவ்வளவு கதைகளை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். தவம் என்ற கருத்து பற்றி உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது. உணவு பழக்கத்தின் வழியாக கடவுளை அடைந்து விடலாம் என்றெல்லாம் கருதுகிறீர்கள். எத்தனை மூட்டைகளை நீங்கள் இறக்கி வைக்கப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இறக்கி வைக்க முடியுமா என்று கூட எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் விரும்புகிறேன், இப்படி ஒரு சிறிய கூட்டமாவது இருக்க வேண்டும். அப்படி ஒரு சிறிய கூட்டமாவது இருந்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட முடியும். இதே பாதையில் சென்று கொண்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகமே அழிந்து போகும். இந்த மூட நம்பிக்கைகளாலும் சடங்குகளாலும் இந்த சமூகமே அழிந்து போகும். ஒரு புறம் மருத்துவம் அழித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு புறம் பொருளாதாரம் அழித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு புறம் சூழல் கேடுகள் கொலை செய்கின்றன. எல்லாவற்றையும் விட மோசமாக ஆன்மீக வணிகம் மனிதனுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் பிடுங்கிக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ சுரண்டல்கள் ஆன்மீக வணிகத்தின் பெயரால் நிகழ்கின்றன. இவற்றில் இருந்தெல்லாம் அனைவரும் விடுபட மாட்டார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஒரு சிறு கூட்டமாவது இவற்றில் இருந்தெல்லாம் விடுபட்டு இறையை புரிந்து கொண்டு இயல்பான எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எனக்கு விருப்பம். அது எனக்கு உணர்த்தப்பட்ட விருப்பம். இதைத்தான் நான் முன்வைக்க வேண்டும். யார் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் நான் இதை மட்டும்தான் பேச வேண்டும் என்பது எனக்கு பணிக்கப்பட்டது. என் பணி இதுதான். அந்த வகையில் விளைவுகளை நோக்காமல் தான் இவற்றையெல்லாம் நான் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்பது எனக்கு இருக்கும் விருப்பம். ஆனால் இன்பத்தின் மீது உங்களுடைய மதிப்பீடுகள், இன்பத்தின் மீதே உங்களுக்கு மதிப்பீடுகள் இருக்கின்றன, மகிழ்ச்சியின் மீது மதிப்பீடுகள் இருக்கின்றன. ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் அவர் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் தெரியுமா, அதனால் தான் இருக்கிறார் என்று அதன் மீது ஒரு மதிப்பீடு சுமத்துகிறீர்கள். எதனாலாவது நீ மகிழ்ச்சியாக இருப்பாயா என்று கேட்டால் அது உனக்கே தெரியவில்லை. எல்லாவற்றின் மீது மதிப்பீடு, எல்லாவற்றிற்கும் ஒப்பீடு என்று இருக்கும் பொழுது உன்னை நீ அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அவற்றிலிருந்தெல்லாம் வெளியேறி உன்னிடம் விதை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையை புரிந்து கொள், நிலத்தை புரிந்து கொள், உன்னுடைய ஆதி மூலம் ஆகியவற்றை நோக்கி நீ பயணப்பட்டு வாழ்ந்தால் உண்மையிலேயே வீடு பேர் அடைந்து விடலாம். நிறைவாக வாழ்ந்தால் பிறவி இல்லை, சிந்தனை நிறைவடைந்து விடும். ஓரறிவு உயிரினம் அந்த ஓரறிவு சூழலில் நிறைவடைந்து விட்டால் ஈரறிவு உயிரினமாகிவிடும். மீண்டும் ஓரறிவு உயிரினமாக அது பிறக்காது. இந்த சிந்தனை வளர்ச்சி அடைந்தால் அடுத்த நிலை. இப்பொழுது 6 அறிவுக்கு வந்து விட்டோம். இந்த 6 அறிவு சூழலில் நிறைவாக வாழ்ந்தால் மீண்டும் ஏன் பிறக்க போகிறோம்? நிறைவாக வாழ வேண்டும். நிறைவாக என்னுடைய இயல்பு எதுவோ அதில் ஒழுகினால் நிறைவு, அவ்வளவுதான். இயல்பாக வாழ்ந்தால் நிறைவு. அப்படி வாழ்ந்தால் அதுதான் வீடு பேரு. உணவு பழக்கம், சில ஆடைகளை அணிவது,
சில குணங்களை வளர்த்து கொள்வது, சில வித்தைகளை செய்வது ஆகியவையெல்லாம் வீடு பேர் தராது. அப்படிலாம் யாரும் வீடு பேர் அடையவில்லை. உணவு பழக்கம் எதுவாக இருந்தாலும் வீடு பேர் அடையலாம், நிறைவாக வாழ்ந்தால். துறவரம் வீடு பேர் தரும் என்று கூறினார்கள், இன்றும் கூறுகிறார்கள். அதற்கு என்ன பொருள்? பெண்ணை தொட்டால் பாவம் என்று அதற்கு பொருள். அதற்கு என்ன பொருள்? பெண் தவறானவள் என்று அதற்கு பொருள். பெண்கள் இழிவானவர்கள், அந்த பெண்களை தொட்டால் அது பாவம். ஆகவே இந்த அந்த துறவிகள், ஆண் துறவிகள் எல்லாம் பெண்ணை தொடக்கூடாது. இதுதான் கருத்து. இதன் வழியாக என்ன சொல்ல வருகிறாய்? படைத்தவருக்கு அறிவில்லை, அவர் ஒரு பாவ பிறவியை படைத்து விட்டார். அவருக்கு துளியும் அறிவில்லை, ஒரு புண்ணிய பிறவியும் பக்கத்திலே படைத்து விட்டார். நீ பெரிய அறிவாளி, இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து அந்த பாவத்தை தொடாமல் வாழ்ந்து படைத்தவரையே திருத்தி அவருக்கு அறிவுரை கூறி வீடு பேர் அடைய போகிறார். எவ்வளவு திமிர்! நீங்கள் போய் காலில் விழுகிறீர்களே, அவர்கள் எல்லாருமே இந்த கருத்தில் தானே இருக்கிறார்கள். இதன அவருடைய கருத்து. ஏன் பெண்ணை தொடாமல் இருக்கிறாய்? தொட்டால் என்ன ஆகும்? பெண்ணை தொட்டால் என்ன ஆகும்? இறைவனுக்கு பிடிக்காதா? உன் இறைவன் யார் காட்டு, அவனிடம் பேசுவோம். ஏன் பெண்ணை தொடக்கூடாது? பேரே உமையொரு பாகன், உடலிலே பாதி கொடுத்து வைத்திருக்கிறான். கொடுத்து வைக்கவில்லை, பாதி பாதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இருத்தலே பாதி பாதி. உமையொரு பாகன் தான் அவனுக்கு பெயரே. அம்மையப்பர் என்றுதான் நான் அழைக்கிறேன். அதில் முதலில் அம்மைதான் இருக்கிறாள். எல்லா வடிவும் சக்தி என்பது நம்முடைய இறைநெறி மரபு. எல்லா வடிவும் சக்தி, அதுதான் திருமந்திரத்தின் கருத்து. வடிவம் என்றாலே சக்தி தான். அன்னை இல்லாமல் இங்கு பொருளே இல்லை, உருவே இல்லை. அப்பனாகிய சிவம் மறைவாகத்தான் இருப்பான். இந்த மறைவாகிய சிவம் உருவெடுத்து சக்தியோடு புணர்வதுதான் சிவசக்தி நிலை. அவனே புணர்ந்து கொண்டிருக்கிறான். புணர்ச்சி இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. புணர்ச்சி இல்லாமல் காற்று இல்லை, புணர்ச்சி இல்லாமல் நீர் இல்லை, வெப்பம் இல்லை, புணர்ச்சி இல்லாமல் ஓரறிவு உயிரினம் கூட இல்லை. இதை அறிவியலாக விளக்க வேண்டுமா, வேதியியலாக விளக்க வேண்டுமா, எந்த இயலாக விளக்க வேண்டும்? எல்லா இயலாக விளக்கலாம். இதுதான் நம்முடைய இறையியல். நம்முடைய இறையியல் புணர்ச்சியை வலியுறுத்தி, இந்த பேரண்டமே புணர்ச்சியின் விளைவுதான் என்று நம்முடைய இறையியல் கூறிக்கொண்டே இருக்கிறது. ஐம்பூத புணர்ச்சியே உலகம் என்று நம்முடைய தமிழ் கழக இலக்கியங்கள்லாம் கூறுகின்றன. புணர்ச்சி தான் அடிப்படை என்று கூறுகிறோம். நம்முடைய நூல்களிலும், நான் பதிவு செய்துள்ள நூல்களெல்லாம் புணர்ச்சியை பற்றி நிறைய விளக்கங்களை பதிவு செய்திருக்கிறேன். இதுதானே இயல்பு. அதனால் உனக்கு மட்டும் பெண்ணை தொட்டால் அல்லது புணர்ச்சி செய்தால் உனக்கு பாவம் என்றால், இவ்வளவு பொருட்களும் புணர்ச்சியில் பாவம் செய்கின்றனவா? திமிர், பெருமை, திமிர் என்றுதான் இதனை அழைக்க வேண்டும். இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் செவிமடுத்தால் உங்களுக்கு எப்படி இயல்பு புலப்படும்? உணர்ச்சி இருக்கிறது அல்லவா? உணர்ச்சி இருக்கிறது என்றால் உங்களுக்கு படைக்கப்பட்டது தானே. உணர்ச்சி இல்லை என்றாலோ, உணர்ச்சி மறத்து போனது என்றாலோ, உணர்ச்சியில் நிறைவடைந்தீர்கள் என்றாலோ தேவையில்லை. உணர்ச்சி இருக்கும் பொழுது வினையாற்ற வேண்டும் தானே, அந்த உணர்ச்சிக்குரிய வினையில் ஈடுபட வேண்டும் தானே. எத்தனை வழங்கப்பட்டது. இது எப்படி ஒரு ஏமாற்று வேலை. அது யாராக இருந்தாலும், பெண்ணை தொடுதல் பாவம் அல்லது புணர்ச்சியில் ஈடுபடுதல் தவறு என்று கூறியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இறை நிந்தனை செய்வோரே. இறையை நிந்திக்கிறார்கள். இறையே புணர்ச்சியில் தான் இருக்கிறது. அவனே உமையொரு பாகன்தான். நான் இப்படி நேரடியாக கூறுகிறேன். என்னால் ஏன் இப்படி கூற முடிகிறது என்றால், உங்களைப் போல நான் படித்தவன் இல்லை. நான் இங்கு வந்த பிறகு, இந்த வாழ்க்கை முறைக்கு வந்த பிறகுதான் இப்படியான கருத்துக்கள் எல்லாம் நாட்டில் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்களில் பலர் பெண்ணை தீண்டுதல் பாவம் என்று கருதுகிறீர்கள். அது மட்டுமல்ல, அப்படி இருந்தால் வீடு பேர் அடைந்து விடலாம் என்று கருதுகிறீர்கள். ஒன்று மட்டும் சொல்கிறேன்,
உனக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் வீடு கதவையே திறக்காது. நீ அடுத்த பிறவிக்கு வா, பெண்ணை தொடாதே, மீண்டும் வா, பெண்ணை தொடாதே. நீ என்றைக்கு பெண்ணை தாய் என்று ஏற்று அவளை அரவணைத்து நீயும் நானும் ஒரு கூறின் இரு பகுதிகள் என்பதனை மனதளவில் ஏற்கிறாயோ அன்றைக்கு கதவை திறப்பான் ஈசன். நீ பெரிய உயர்வு, பெண்கள் எல்லாம் தாழ்வு என்று நீ கருதும் வரை நீ 1000 பிறவி எடுத்தாலும் உனக்கு அங்கு கதவு திறக்காது. தாய் தான் பெண், எல்லா பெண்மையுமே தாய்மை தான். அன்னைதான் எல்லா வடிவம் என்றால் என்ன பொருள்? வடிவமெல்லாம் சக்தியே என்றால் என்ன பொருள்? வடிவமெல்லாம் தாய் என்று தானே பொருள். ஒரு மரம், புழு, பூச்சி கூட தாய் என்றால் மனித உருவில் இருக்கும் பெண் தாய் இல்லையா? எல்லாமே தாய்மைதான். தாய்மைதான் யாவுமே. அந்த தாய்மை இழிவு என்றால் நீ அதை விட என்ன புனிதனா? எவ்வளவு திமிர்! இது இன்றைக்கு சிவநெறியின் பெயராலே இப்படியான கருத்துக்களை எல்லாம் சிலர் உளறி கொண்டிருக்கிறார்கள். சிவநெறிக்கு, இறைநெறிக்கு மாறானது. நம்முடைய முன்னோர் யார் அப்படி வாழ்ந்தார்கள்? 63 இப்படி வாழ்ந்தார்கள். மாணிக்கவாசகர் அப்படி வாழ்ந்தாரா? தெரியுமா உங்களுக்கு? ஆதி தெரியாதே. மாணிக்கவாசகரை பற்றி 4 கதை தெரியும். மாணிக்கவாசகரை தெரியுமா? அவரை விட நீ பெரிய புனிதரா? பெரிய புனிதர். அவர்கள்லாம் அவர் வீடு பேர் அடையாமல் பேயாக திரிகிறாரா? காரைக்கால் அம்மையார் இல்லற வாழ்க்கையில் இருந்து விட்டுத்தானே இறையருள் பெற்றார். இல்லற வாழ்க்கையில் இருந்தார், இறையருள் பெற்ற பிறகு வெளியே சென்றார். இல்லற வாழ்க்கையில் இருந்தார் என்பதற்காக இறைவன் அந்த பெண்ணை மறுத்தானா? அப்படி இல்லற வாழ்க்கையில் இருந்த எத்தனை பெண்களை இறைவன் அரவணைத்திருக்கிறான்? 1 2 பெண்களையும் அரவணைத்திருக்கிறான். அவர்களும் நாயன்மார் பட்டியலில் இருக்கிறார்கள். ஆண்களையும் அரவணைத்திருக்கிறான். இவர்கள் எல்லாருமே இல்லற வாழ்வில் இருந்தார்கள். இதுதான் ஆதி. இந்த ஆதி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? புணர்ச்சி தவறு, அது வீடு பேர் அடைவதற்கு ஒரு தடை, புலால் உண்ணக்கூடாது. சில ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் தவம் செய்யும் வித்தை தெரியும். அவர்கள் காட்டுக்கு போய் தவம் செய்வார்கள். அவர்களிடம் ஏதோ சக்தி இருக்கும், இவ்வளவுதான் தெரியும். நீயே இறை துகள் தான் என்று உனக்கு தெரியுமா? நீ உன் ஆதி தெரியுமா உனக்கு? அவனை எப்படி படைத்தானோ அப்படித்தான் உன்னை படைத்தான். அவன் பாகுபாடு காட்டுவதில்லை என்பது உனக்கு தெரியுமா? இந்த மண்டையில் ஏறுமா என்றைக்காவது? ஏறாது. எப்பொழுதுமே யாராவது குறுக்கு வழியை காட்ட வேண்டும். இறைவனை மயக்குவதற்கு வழி தெரிந்தவர்கள் திருவண்ணாமலையெல்லாம் சுற்றுவார்கள். திருவண்ணாமலை நீங்கள் படுத்தும் பாடு நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. அற்புதமான ஊர் அது. இன்னைக்கெல்லாம் அந்த ஊர் பக்கம் போக முடிகிறதா? முழு நிலவு நாளில் போனால் ஈசன் மயங்குவான், மற்ற நாளில் போனால் ஆனா விடுபடுத்தி விட்டு போவானா? என்ன நினைக்கிறீர்கள் இறைவனை பற்றி? முழு நிலவு நாளில் போனால் அருள் கொடுப்பாரு, முதல் நாள் போனா விடுப்புல வெளியூர் போயிருக்கிறாரா? இல்ல வேற ஒரு ஐரோப்பாவில் அன்னைக்கு முழு நிலவு அங்க போயிட்டாரா? அறிவு வேண்டாம் கொஞ்சமாவது? ஒரு வணிகத்திற்காக ஒரு கதை கட்டி விட்டா உங்களுக்கு குறுக்கு வழி வேண்டும் என்பதனால தானே நம்புகிறீர்கள். ஒரு அடிப்படையான கேள்வி, நிலவு யார்? சக்தி தானே. எல்லா வடிவும் சக்தி தானே. வேரை படித்தால் அந்த கருத்து தெரியும் அல்லவா? நேரடியாக திருமந்திரம் படித்தால் தெரிஞ்சிருக்குல்ல. எல்லா வடிவும் சக்தி உண்டா இல்லையா? எல்லா வடிவும் சக்தி தானே. ஏன் உன் வீட்டிலிருந்து நிலவை வணங்கினால் என்ன இறைவன் வரமாட்டானா? அதே முழு நிலவு நாளில் உன் வீட்டிலிருந்து நீ வணங்கினால் இறைவன் அருள் பாலிக்க மாட்டானா? நான் எப்படிப்பட்டவன் என்றால் இன்று முழு நிலவா மறை நிலவா என்பது கூட தேவையில்லை என்று நான் வாழ்பவன். நிலவு இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறது, நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். என்னையும் நிலவையும் இறைவன் எப்படி இணைத்து விடுவான்? அதனை நான் தெரிந்து கொண்டு இணைப்பது என்பது என்னுடைய வழி. என் வழி உங்களுக்கு வேண்டாம். இந்த முழு நிலவு நாளில் நல்லது நடக்கும் என்றால் உன் வீட்டில் இருந்து வேண்டினாலே நல்லது நடக்காதா? நடக்கும். இதுதான் இறைவனுக்கு விருப்பமானது. நான் கூறும்படிதான் இறைவனுக்கு விருப்பமானது. அதாவது ஒரு குழந்தை போல் நீ இருந்தால் அவன் தாயும் தகப்பனுமாக இருப்பான். நீ பெரிய அறிவாளி என்றால் அவன் மிகப்பெரிய அறிவாளியாகி விடுவான். நீ வருகிறாய் என்றாலே திருவண்ணாமலையிலிருந்து அவன் கிளம்பி விடுவான். திருவண்ணாமலை
பக்கமே வரமாட்டான். அவன் இல்லாத இடம் இல்லை. ஒரு வேடிக்கைக்காக கூறுகிறேன். எல்லா வேண்டுதல்களையும் அவன் நிறைவேற்றுவான். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு உங்களை சிதைத்து வைத்திருக்கிறது. உங்களுக்கு இறைக்கு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. உறவு விரிசல் அடைந்து விட்டது. இவ்வாறு முயற்சி செய்ய விரிசல் தான் ஏற்படும். முக்கினால் மலமே கழியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். முக்கினால் மலம் கழிக்க முடியாது. முக்கினால் மூத்திரம் செய்ய முடியாது. முயற்சி செய்தால் தூங்க முடியாது. முயற்சி செய்தால் மூச்சே விட முடியாது. முயற்சி செய்தால் உடலுடைய எந்த இயல்புமே செயல்படாது. உண்டா இல்லையா? முயற்சி செய்து பசியை வரவழைக்க இயலுமா? முக்கி செருக்க இயலுமா? முடியாது. இயல்பு எளிமையானது, இயல்பு எளிதானது. ஆனால் நீங்கள் தூங்குவது மலம் கழிப்பதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா நடைமுறைகளையுமே முயற்சிகளால் நிரப்பிவிட்டீர்கள். இந்த முயற்சிகள் தான் உங்களை இறையிடமிருந்து விலக்கி வைத்திருக்கின்றன. மிக மிக எளிமையாக இருங்கள். மிகவும் எளிமையாக இருங்கள். எப்பொழுதும் வேண்டுதலோடு இருங்கள். உங்களுக்காக வேண்டுங்கள், பிறருக்காக வேண்டுங்கள், உங்களை எதிர்ப்பவர்களுக்காகவும் வேண்டுங்கள், யாவருக்காகவும் வேண்டுங்கள். வேண்டிக் கொண்டே இருங்கள். உங்களை எதிர்ப்பவர்களுக்காக நீங்கள் செயல்பட முடியவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் வேண்டுங்கள். உறுதியாக கூறுகிறேன், அவர்களுக்காக வேண்டுங்கள். உங்களுக்கு தொல்லை தருபவர்களுக்காக வேண்டுங்கள். அவர்களுடைய இன்பத்திற்காக வேண்டுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும். அதுதான் வாழ்க்கை விளங்கும் நிலை. அப்பொழுதுதான் வாழ்க்கை விளங்கும் உங்களுக்கு. இதுதான் நல்லிணக்கத்தோடு இருப்பதற்கான எளிமையான வழி. உங்களை எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். மிக எளிமையாக வாழப்பழங்கள். எவ்வளவு பொருள் இருந்தாலும் பரவாயில்லை. பொருள் வேறு, உடல் வேறு. பொருள் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீ எளிமையாக இரு. எந்த காலத்திலும் ஏழ்மை வரக்கூடாது. யாருக்கும் வரக்கூடாது. யாரும் கடனில் இருக்கக்கூடாது. கடனே இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய கொள்கை. கடனே இருக்கக்கூடாது. உங்களுக்கு கடன் இருந்தால் அவையெல்லாம் தீர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். எல்லாருடைய கடன்களும் தீர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன், நான் விரும்புகிறேன். நீங்களும் வேண்டுங்கள். ஆனால் இந்த கடன் முடிந்த பிறகு அடுத்த கடன் வாங்க வேண்டும் என்று இப்பொழுதே திட்டமிடக்கூடாது. கடனே இல்லாத வாழ்க்கை வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும். நோய் இல்லாத வாழ்க்கை வேண்டும். இந்த கடனுக்கும் நோய்க்கும் என்ன வேறுபாடு என்றால், கடன் மீண்டும் வாங்கவே தேவைப்படாது. ஆனால் நோய் வராமல் இருக்காது, வரும். உடல் என்பது ஒரு இயக்கத்தில் இருப்பதல்லவா? ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏற்ற இறக்கம் இருந்தால்தான் உடல். நோய்கள் வர வேண்டும், தனிய வேண்டும், வர வேண்டும், தனிய வேண்டும். ஆகவே நிலைத்த நோய்கள் இருக்கக்கூடாது. நோயினால் மரணம் அடையக்கூடாது. வேண்டி கிளம்ப வேண்டும். போதும் என்று கேட்டு கிளம்ப வேண்டும். அதுதான் மரணம். அப்படியெல்லாம் நிகழுமா என்று கேட்காதீர்கள். அப்படி மட்டும்தான் நிகழ்ந்தது ஒரு காலத்தில். அப்படி மட்டும்தான் நிகழ்ந்தது. இப்பொழுதும் சிலர் அப்படி செல்கிறார்கள். போதும் என்று கேட்டு இப்பொழுதும் செல்கிறார்கள். மரணம் கூட அப்படி இருக்க வேண்டும். யாருக்கும் கடன் இருக்கக்கூடாது. யாரும் வறுமையில் இருக்கக்கூடாது. நோய் வந்தால் தனிய வேண்டும். இவையெல்லாம் நிகழ வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை எந்த அளவிற்கு ஒடுக்கிக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு இவையெல்லாம் எளிமையாக நிகழும். நீங்கள் வீங்கினால், மதிப்பீடுகளை வளர்த்து கொண்டால், பல அறிவு கருத்துக்களை எல்லாம் சேர்த்து கொண்டே இருந்தால் வீங்கி வெடித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த இன்பம் உங்களுக்கு அமையாது. அவ்வகையில் அவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளியேறி உங்களுடைய ஆதியை நோக்கி நீங்கள் புறப்பட வேண்டும். நேரடியாக ஒன்று படித்தால், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திருவாசகமோ திருமந்திரமோ தேவாரமோ சித்தர் பாடலோ புரிந்தால் நேரடியாக படியுங்கள். புரியவில்லை என்றால் அதை பொருட்படுத்தாதீர்கள். இந்த தேவாரத்தில் அது இருக்கிறது, திருமந்திரத்தில் இது இருக்கிறது என்று எவர் பேசினாலும் கேட்காதீர்கள். நான் பார்த்தவரை உங்களுக்கு தவறாக கற்பித்திருக்கிறார்கள். மிக மிக தவறாக உங்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் அந்த பெயர்களை வைத்துக் கொண்டு. ஆகவே அந்த அறிவு உங்களுக்கு வேண்டாம். நேரடியாக படியுங்கள். புரிகிறதோ இல்லையோ படியுங்கள். அது மந்திரம் புரியவில்லை என்றாலும் சரி படியுங்கள். ஒரு நாள் புரியும். புரியவே இல்லை என்றால் எந்த சிக்கலும் இல்லை. நீ வேண்டுகிறாய் அல்லவா, அதுவே மந்திரம் தான். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிடந்த
மறைமொழிதானே மந்திரம் என்ப. நிறைமொழி மாந்தர் என்றால் நிறைவான, அதாவது நிறைவு என்று கூறுகிறோம் அல்லவா, அதாவது உச்சம் தாழ்ச்சி ஆகியவற்றெல்லாம் கடந்த நிலை நிறைவு. அந்த நிறைமொழி, அந்த அளவிற்கு நிறையான கொள்கைகளை உடைய மனிதர்கள். ஆணையில் கிளந்த என்றால் அவர்கள் ஆணையிட்டால், கிளந்த என்றால் வெளிப்படுதல். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் இருக்கிறது. மந்திரம் என்றால் என்ன என்று தொல்காப்பியர் கூறுகிறார். நிறைமொழி மனிதர்கள், மொழி என்றால் சொல்லல்ல, கொள்கை. தொல்காப்பியத்தில் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். மொழிதல் என்றால் ஒரு சொல்லை கூறுவதல்ல, ஒரு கருத்து சொல்லுதல் என்று. மொழிவ என்றால் இப்படி ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள், இந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள் என்று பொருள். அவ்வகையில் நிறைவான கொள்கை கொண்ட மனிதர்கள் ஆணையிட்டால் வெளிப்படும், அந்த ஆணையில் வெளிப்படும் சொற்கள், அந்த சொற்கள் எப்படிப்பட்டவைனா மறைமொழி, மறைவான மொழி. ஏன் மறைவான மொழி? ஒரு பொருள் இருக்காது. நம்ம எது மறைமொழியோ அதற்கு ஒரு பொருள் இருக்காது. ஒரு நிலையில் உங்களுக்கு ஒரு பொருள் தரும், இன்னொரு நிலையில் அது வேறு பொருள் தரும். சில காலம் கழித்து அந்த மொழியை கேட்டாலோ படித்தாலோ இன்னொரு பொருள் தரும். ஒரு சொல் அல்லது ஒரு வரி வெவ்வேறு பொருள் கொடுத்து, காலத்திற்கேற்ப உங்களுடைய நிலைக்கேற்ப வெவ்வேறு பொருள் கொடுத்து கொண்டே இருந்தால் அது அதனால்தான் அது மறைமொழி. மறைவாக அவ்வளவு கருத்துகள் இருக்கின்றன அல்லவா. ஒற்றைத்தன்மை உள்ளது மறைமொழி அல்ல. எப்பொழுது படித்தாலும் ஒரே கருத்து, அது மறைமொழி அல்ல. பன்மை தன்மை இருக்கும். எல்லா மறைமொழி என்றால் அது பன்மை தன்மையோடு இருக்கும். சூழலுக்கேற்ப, மனிதருக்கேற்ப, உணர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப கருத்துக்களை அது நல்கும். அதுதான் மறைமொழி. இப்படியான மறைமொழி தான் மந்திரம் என்கிற. மந்திரம் என்றால் என்ன? நிறைவான மொழி கொள்கையில் கொண்ட மனிதர்களுடைய அவர்கள் ஆணையிடலாம். நிறைமொழியில் இருந்தால் ஆணையிடலாம், இது நிகழட்டும் என்று. அவர்களுடைய ஆணையில் கிளந்த மறைமொழி, இப்படியான மறைமொழி தான் மந்திரம் என்று தொல்காப்பியர் கூறினார். நிறைமொழி மாந்திரதம் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று இதே கொள்கையை திருவள்ளுவர் பதிவு செய்தார். இதேதான் தொல்காப்பிய கொள்கையை அவர் பதிவு செய்தார். நிறைமொழி மாந்திரதம் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஒரு நிலத்தில் உள்ள நிறைமொழி மாந்தர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய பெருமை என்ன என்று அந்த நிலத்தில் உள்ள மறைமொழி எல்லாம் காட்டி கொடுத்து விடும். உங்கள் ஊரில் உள்ள மறைநூல்கள் யாவை? தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இவற்றையெல்லாம் கூறுகிறோம், சித்தர் பாடல்கள் கூறுகிறோம் என்றால் இந்த நிலத்தில் இவ்வளவு நிறைமொழி மாந்தர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அந்த பெருமையை அதை காட்டும். அது திருவள்ளுவர் சொன்னார். ஆக மந்திரம் என்பது யாரோ யாருக்காகவோ புரியாமல் பேசுவதல்ல. மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர்களுடைய ஆணையில் கிளந்த எழுத்து. அதுதான் மந்திரம். அது எந்த மொழியாக வேண்டுமானால் இருக்கலாம். நமக்கு மந்திரத்துக்கு குறைவா? திருமந்திரம் என்றே ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை படிக்கலாம், ஓதலாமே. நேரடியாக தேவாரம் ஓதலாமே, திருவாசகம் ஓதலாமே. இறைவன் வரமாட்டானா? இணங்க மாட்டானா? நான் நன்றாகவே புரிந்து கொண்டும் ஆழமாக உணர்ந்து கொண்டும் கூறுகிறேன், இறைவன் உணர்த்தாமல் திருவாசகத்தின் ஒரு எழுத்தை கூட எழுத முடியாது. அந்த நூல் அப்படிப்பட்டது. தேவாரமும் அப்படிப்பட்டது, திருமந்திரம் அப்படிப்பட்டது என்று திருமூலரே கூறியிருக்கிறார். நாமும் கூற வேண்டும். இறைவன் உணர்த்தாமல் இவற்றையெல்லாம் எழுத வாய்ப்பே இல்லை. இறைவனே உணர்த்திய நூல்கள் அவை. அவற்றை படித்தால் உங்களுடைய துன்பம் தீராதா? வீட்டில் உட்கார்ந்து படிக்க முடியாதா? சிவபுராணத்தை ஓத முடியாதா? திருவண்ட பகுதி ஓத முடியாதா? என்ன, யார் தடுத்தது உங்களை? திருவாசகம் புரியவில்லை என்கிறீர்கள். உங்கள் வீட்டு சடங்குகளில் ஒன்று ஓதுகிறார்களே, அது புரிகிறதா? யாருக்காவது புரியுமா? அது புரியவில்லை என்றாலும் செலவழிப்பீர்கள், இது புரியவில்லை என்றால் குப்பையில் போடுவீர்கள், ஒதுக்குவீர்கள். என்ன இது? என்ன நியாயம்? உனக்கு தமிழ் புரியாது, அதனால் அதை படிக்க மாட்டாய்.
வேறு மொழி புரியாது, புரியவே புரியாது, கேட்டாலும் புரிய வைக்க போவதில்லை. ஆனால் அதற்கு செலவழிப்பாய். இது யாருடைய தவறு? அவர்களுடைய தவறா? உன்னுடைய திமிர், உன்னுடைய அறியாமை, உன்னுடைய பேராசை. இறைவனே அருளிய மந்திரங்கள் வீட்டில் இருக்கின்றன. அதை ஓதுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது? இங்கும் நான் என்னுடைய வழியை கூறுகிறேன். நான் அந்த மந்திரம்லாம் ஓத மாட்டேன். எனக்கும் இறைவனுக்கும் இடையில் மந்திரமே தேவையில்லை. அப்படி ஒரு மந்திரம் ஓதிதான் உன்னை அடைய வேண்டுமா என்று அடம்பிடிக்கும் குழந்தை நான். எனக்கு எனக்கு அப்படிதான். எனக்கு உள்ள உறவு என்பதை விட அதுதான் உங்கள் அனைவருக்கும் உள்ள உறவு. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே, அதுக்கு நான் என்ன செய்வது? எனக்கு தேவாரம், திருவாசகம் எல்லாம் இறைவனை அடைவதற்கான வழியே அல்ல. ஆனால் அந்த நூல்கள் இறைவனை நோக்கி மட்டும்தான் அழைத்து செல்கின்றன என்பதிலே என்ன மாற்று கருத்து இருக்கிறது? உனக்கு மந்திரம் வேண்டுமென்றால் அந்த மந்திரத்தை ஓத வேண்டியதானே? அதை ஓது. அன்றாடம் காலையில் எழுந்து அதை படி. ஒரு 10 நிமிடம் ஒதுக்கு. தேவாரத்திற்காக 10 நிமிடம், திருவாசகத்திற்காக 10 நிமிடம், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் ஒதுக்கினால் என்ன? இது மனம் செம்மையாகும். அதன் பிறகு அந்த மந்திரம் தேவையில்லை. இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளியை நீங்கள் குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவையும் நாம் கூறுகிறோம். இவற்றையெல்லாம் நீங்கள் நன்கு உள்வாங்கி இவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் அம்மையப்பரை வேண்டுகிறேன். உங்களிடம் இந்த கருத்துக்களை முன்வைத்து விட்டேன். இது ஏதோ ஒரு வகையில் இது வினைப்படட்டும். நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு நம்முடைய மரபின் ஆதியில், நம் மரபின் மூலத்தில், நம்முடைய இறையியலில் எல்லா கொள்கைகளும் இருக்கின்றன. இன்னும் பிறக்கப் போகும் பல ஆயிரம் தலைமுறைகளுக்கான கொள்கைகள் நம்முடைய இறையியலில் இருக்கின்றன. பற்றாக்குறை இருந்தால் ஒரு சிலர் அந்த பற்றாக்குறைகளை நிறைவு செய்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த ஊற்று வற்றாது. உனக்கு வேண்டுமென்றால் நீர் பருகலாம். அப்படி நாடி இறையருள் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய மரபு கொள்கை. இதனையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து இன்பமாக வாழ வேண்டும் என்று வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம். செம்மை வெளியீட்டக நூல்கள் செம்மைவனம்.org என்ற இணையதளத்தில் கிடைக்கும்.